ஹலோ எவ்ரிவன், வாங்க இந்த லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம டிஸ்டில் வாட்டர் எடுத்துக்கலாம். டிஸ்டில் வாட்டர் பதிலாக நீங்கள் ஹைட்ரோசோல் கூட நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இல்லை பாதி டிஸ்டில் வாட்டர் பாதி ஹைட்ரோசோல் கூட நீங்கள் தாராளமாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ப்ரோப்ளின் கிளைகால் ஆட் பண்ணுறேன். ப்ரோப்ளின் கிளைகால் பதிலாக நீங்கள் கிளிசரின் கூட தாராளமாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ஆலன்டாயின் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதுக்கு சப்ஸ்டியூஷன் எதுவும் இல்லை, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜந்தம் கம் 0.2 grams. இது இந்த கன்சிஸ்டன்சி ஸ்டெபிலிட்டிக்காக நான் இதை ஆட் பண்ணுறேன். அடுத்து ஒலிவம் 1000 நான் எமல்சிஃபையராக ஆட் பண்ணுறேன். இது 4 grams. அதுக்கு அடுத்து உங்களுக்கு சீட்டல் ஆல்கஹால் நான் ஆட் பண்ணுறேன். இது நம்மளுக்கு லைட் வெயிட் மாய்ஸ்சரைசராக இருந்தாலும் அது அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கணுன்றதுக்காக. அடுத்து டிஎல் பேந்தனால். இது நல்லா ஹைட்ரேஷன், ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசேஷனும் கொடுக்கும், ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதனால் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் ஹீட் பண்ணிவிட்டு வேக்ஸ்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா எடுத்துகிட்டு நம்ம பிளெண்டர் போடணும். இது இம்மீடியட்டாக பிளெண்டர் போடணும். நல்லா அந்த ஒலிவியம் 1000 வேக்ஸஸ் அண்ட் டிஸ்டில் வாட்டர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும். அடுத்து நம்ம கூல் டவுன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ கூல் டவுன் ஃபேஸ் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு 45 degrees Celsius கீழே வந்ததுக்கப்புறமா நம்ம ப்ரிசர்வேட்டிவ் ஈகோ 1 gram நான் ஆட் பண்ணுறேன். அடுத்து நான் விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணுறேன் 0.5 grams. இதுவுமே ஸ்கின் பேரியர் அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது, அதனால் ஆட் பண்ணுறேன். அடுத்து ஸ்ட்ராபெரி எக்ஸ்ட்ராக்ட் நான் 2 grams ஆட் பண்ணுறேன். இந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்க எக்ஸ்ட்ராக்ட்ஸ், நீங்கள் எது வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நான் அடுத்து ப்ளூபெரி எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணுறேன் 2 grams. உங்ககிட்ட சில்க் ப்ரோட்டீன்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருந்ததுனாலும் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மல்பெரி எக்ஸ்ட்ராக்ட் நான் 2 grams ஆட் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி அண்ட் மல்பெரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் 0.5 grams. நீங்கள் எசென்ஷியல் ஆயில் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு கன்சிஸ்டன்சி நெக்ஸ்ட் டே உங்களுக்கு இன்னும் நல்லா திக்காக ஸ்டிஃபாக ஆகிடும். அதுக்கடுத்து நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த க்ரீம் இந்த மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ப்ளஸ் ஈஸியாக ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகிற மாதிரியும் இருக்கும். ப்ளஸ் இந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வாட்டர் சால்யூபிள் அப்படின்றதுனால ஸ்கின்னில் ஈஸியாக அப்சர்வ் ஆகிட்டு உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸும் நல்லாவே இருக்கும். ஸோ இதை டெய்லி யூஸ் பண்ணலாம். டே டைம்லேயும் யூஸ் பண்ணலாம், நைட் டைம்லேயும் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.